அம்மா வரேம்மா. என்னம்மா ஆச்சு? கால்லாம் வலிக்குதுமா. பஸ்ல தானே வந்த? பஸ் வீடு வாசல் வரைக்குமா வரும்? அங்க இருந்தீங்க இங்க இருந்தாங்கன்னு பஸ்ஸுக்கு நடக்க வேண்டியிருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்பதான் கால் வலி போகும். ஆமா, முதல்ல குளி, அப்பதான் வலி போகும். என்னம்மா ஜிப் இல்லாத பர்ஸ் வச்சிருக்க? பணம் ஏதாவது கீழே விழுந்தா என்ன பண்ணுவ? அது அக்கா பர்சுமா, சென்டிமெண்ட்டுக்காக வச்சிருக்கேன். ஓ, என்னது? ஏ அபி, இங்க வா. நீ வண்டி வாங்கிருக்கியா? சொல்லுமா, வண்டி வாங்கிருக்கியா? சொல்லுடி. ஆமாம்மா. சின்ன குழந்தையா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். எப்படி உனக்கு இந்த புத்தி வந்துச்சு? வாழ்க்கையில முதல் முறையா உனக்குன்னு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்ல நாள் அதுவுமா வாங்கிருக்க. இன்னும் நிறைய வாங்குற யோகம் வரும். இரு வரேன், இது புடி. இத மட்டும் கரண்ட் கந்தசாமி பார்த்தாரு, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஆயிடுவாரு. ஆகட்டும். இந்த வண்டியை அக்காக்காக தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னா அம்மா அடிச்சே கொன்னுடுவாங்க. இவங்க கிட்ட எப்படி சொல்றது? ஆனா அவ சொல்றா நான் கோவத்தை குறைச்சுக்கணுமா, நான் நல்லா இருக்கணுமா. என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? இல்ல, எப்பவும் ஏதாவது யோசனையில தானே இருப்ப. ஆனா இப்போ உன் முகத்துல சந்தோஷம் தெரியுது. அதனால தான் அப்படி பார்த்தேன். ஆமாங்க, நீங்க சொல்றது நிஜம்தான். அந்த விஷயத்தை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. உன் சந்தோஷத்துக்கான காரணம் என்ன சீதா? வழக்கமா நம்ம சஞ்சீவ் சண்டை தானே போடுவான். ஆமா. ஆனா இப்போ அதுல ஒரு சின்ன மாற்றம். அப்படி என்ன மாற்றம்? யாராவது அடிப்பட்டவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தானா? இல்லங்க, அடிக்க போன நம்ம சஞ்சீவ் கைய ஒரு பொண்ணு பிடிச்சு தடுத்து நிறுத்திருக்கா. நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. ஆமாங்க, என்னாலயும் நம்ப முடியல. அது மட்டும் இல்லங்க, கோவப்படக்கூடாது, அப்பதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் கூட பண்ணிருக்கா. நம்ம சஞ்சீவுக்கு அட்வைஸ்னாலே அலர்ஜி ஆச்சே. அந்த பொண்ணு கதி என்னாச்சு? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லங்க. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் போல்டா நின்னு பேசியிருக்கா. சில விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. ஆனா அவ அறிவை தொட்ட அளவுக்கு அந்த விஷயம் அவ மனச தொடல. கோவத்துல நின்னவ அவளை ஒண்ணுமே பண்ணல, அடிக்கல. அதுவே ஒரு சின்ன மாற்றம் தானங்க நமக்கு. என்னங்க, எனக்கும் அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்குங்க. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு என்னால அவன்கிட்ட கேட்க முடியல. கவலைப்படாத சீதா,
கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். எல்லாத்துக்கும் வழி சொல்ற கடவுள் நமக்கும் ஒரு வழி சொல்லுவாரு. இந்த சிந்தாமணி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். யோ, நீ எல்லாம் ஒரு பாஸ் இங்கதான் இருக்காரா? நம்ம போடுற பிட்டில் இன்னைக்கு பாஸ் நமக்கு ப்ரமோஷன் கொடுத்துடணும். பாஸ் கிட்ட ஆக்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பாஸ் என்னது? உடம்பெல்லாம் ஒரே சேரும் சகதியுமா இருக்கு. விசுவாசம் பாஸ். விசுவாசமா? அது நம்ம தலைப்படமாச்சே. உங்களுக்கு காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகம் பாஸ். அவன் கம்பெனி ஓனர் தான் பெரிய இவன். அவன் நீங்களும் கம்பெனி ஓனர் தான். எவ்வளவு டீசெண்டா இருக்கிறீங்க. பக்கா லோக்கலா இருக்கிறான் பாஸ். அவன் அடி பொழந்து எடுத்துட்டேன். எல்லாரும் மண்ணை வாரி விட்டு தானே சாபம் விடுவாங்க. நான் சேத்த வாரி எரிஞ்சே சாபம் விட்டேன் பாஸ். நீ சாபம் விடுற அளவுக்கு அவன் என்ன பண்ணா? என்ன பண்ணானா? விஷயமே தெரியாதா? உங்க கார் பம்பரை இடிச்சுட்டான் பாஸ். என் கார் பம்பரை அவன் இடிச்சானா? ஆமா பாஸ். நம்ம கார் முன்னாடி அவன் கார் தானே நின்னுச்சு. அப்போ அவன் கார் இடிச்சு தானே நம்ம பம்பர் உடைஞ்சிருக்கோம். உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன். அவன் கார் ஃபுல்லா ஒரே சேரு. என்ன ரியாக்ஷனே இல்ல? என்ன பாஸ், உங்களுக்காக எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க. மீனாட்சி சுந்தரம், சொல்லுங்க பாஸ். ஆக்சுவலா காரை இடிச்சது பக்கத்து கம்பெனி கார் இல்ல. பின்ன வேற யாரு பாஸ்? காரை இடிச்சது ஆட்டோ. ஆட்டோவா? ஐயோ, இன்கிரிமெண்ட்டுக்கு ஆசைப்பட்டு அவசரப்பட்டனே. நான் செத்தேன். ஐயோ, சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னானே. நான் போலீஸ் என்ன மிலிட்டரியே கூட்டுவான்னு சொன்னானே. போச்சே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. மீனாட்சி சுந்தரம், சங்கு பாஸ். டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். அப்பாடா, தேங்க்ஸ் பாஸ். டவுட் கேட்டு. ஆமா பாஸ், போன வாரம் பைக்கில் ஒருத்தவன் சின்னதா கீரல் போட்டதுக்கே அவனை பொழந்து கட்டினீங்க. இடிச்ச ஆட்டோக்காரன் சும்மா ஓட்டிங்க. நஷ்ட ஈடு வாங்கிட்டேன்ல பாஸ். ஏதாவது புதுவித வைரஸ் தாக்கிடுச்சா? கத்தையா வாங்கியிருப்பாருன்னு நினைச்சா வத்தையா வாங்கியிருக்காரு. விடக்கூடாது, கேட்போம். பாஸ், ஒரு ரூபா வச்சு என்ன பாஸ் பண்ண போறீங்க? சிவாஜி ரஜினி மாதிரி ஒரு ரூபா வச்சு 1 கோடி ரூபா சம்பாதிக்க போறீங்களா? இதோட வேல்யூ உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுது பாஸ், புரியுது. ஆட்டோ ஓட்டிட்டு வந்தது ஒரு பொண்ணு தானே? இல்ல, ஆட்டோல உட்கார்ந்துட்டு வந்ததுதான் பொண்ணு. அழகான பொண்ணு. பொண்ணா? பாஸா இல்ல லூசா? ஒண்ணுமே புரியலையே. லவ். அப்ப லூஸ் தான். இப்ப கண்டுபிடிக்கிறேன். பாஸ், உங்களை வலையில விழ வச்ச அந்த நர்சமா, அந்த பாசமா யாரு பாஸ்? டேய், அதுக்குள்ள அவங்களை எப்படி ஆக்கிட்டியா? ஆமா பாஸ், விசுவாசம். ஆமா பாஸ், அந்த பாசம்மா பேர் என்ன பாஸ்? தெரியாது. ஆஹா, தெரியாது. சூப்பர் பேரு பாஸ். ஏய், தெரியாதுன்னு சொல்றேயா? ஓ, அந்த தெரியாதா? சரி பாஸ், பாசமா இருக்கிற ஸ்ட்ரீட் தெரியாது. எந்த ஏரியானாவது தெரியுமா? தெரியாது. தெரியாதா? பாஸ், என்ன பாஸ் பிரசாந்த் படம் மாதிரியே இருக்கு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்ப பாசமாக்குவீங்க? அவ எனக்கு தானே எழுதியிருந்தா, கண்டிப்பா என்ன தேடி வருவா. ஓ, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டில் இருக்கிற நாய் தான் கிடைக்கணும்னா அதை யாரும் மாற்ற முடியாது பாஸ். என்ன சொன்ன? இந்த இளவரசனுக்கு தான் அந்த இளவரசின்னு சொன்னேன். அண்ணே, கந்தசாமி அண்ணே. அண்ணே வாயா. என்னண்ணே வண்டியை தள்ளிட்டு போறீங்க? பெட்ரோல் இல்லையா? என்னது பெட்ரோல் இல்லையாவா? யோ, புது வண்டியா? இப்பதான் ஷோரூம்ல இருந்து வாங்கிட்டு வரேன். டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் இருக்க. அப்புறம் ஏன்ன தள்ளிட்டு போறீங்க? அப்படி கேளு. என் லாயர் பொண்ணுக்காக இந்த வண்டியை நான் வாங்கியிருக்கேன்.
என் பொண்ணு தான் முதல்ல ஓட்டணுங்கிறதுக்காக ஷோரூம்ல இருந்தே நான் தள்ளிக்கிட்டே வரேன். விடிய விடிய வெங்கல பூட்டை உடைச்சவனுக்கு விளக்க மாதிரிதான் மிச்சம். கன்சாமி என்ன என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய அப்பாக்களை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பனை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா சொன்னியா? அப்புறம் ரொம்ப முக்கியம், இந்த விஷயத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லிடாத. இத போய் நான் சொல்லுவேனே, உன்ன மாதிரி பாசக்கார கிறுக்கு அப்பாங்கெல்லாம் இருக்க மாதிரி சில கிறுக்கு பயல்களும் இருக்காங்க. இத வீடியோ எடுத்து Facebook, ட்விட்டர்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்களே. அப்படியா சொல்ற? வேகமா போறேன் நானு. ஐயோ ஐயோ. ஆமா, உங்க அப்பா எதுக்கடி நம்மள கோவில்ல வந்து காத்துட்டு இருக்க சொன்னாரு? அப்பா வரட்டுமா, என்னன்னு தெரிஞ்சிரும். அம்மா, அக்காமா. என்ன, உங்க அப்பா ஒன்னி இங்க வர சொன்னாரா? ஆமா, வர சொன்னாரு. அங்க ஒரு பஸ் இங்க ஒரு பஸ்ன்னு மாறி மாறி ஏறி வந்திருக்கேன். இங்க என்னடானா நீங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது பூஜை விரதம்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? எதுக்குமா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சும்மா பேசாதானு. உன்னை வர சொன்ன மாதிரி தான் உங்க அப்பா எங்களையும் வர சொன்னாரு. உங்க அப்பா வரட்டும், நீ ஏன் அவர்கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அம்மா, அப்பா வந்துட்டாருமா. அனுமா, என்ன அபி, வண்டி உனக்குன்னு சொன்னா இப்போ? அம்மா விடுமா, அப்பா புது வண்டி வாங்கிட்டு வந்திருக்காருமா. பா, யாருக்குப்பா இது? உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். காலையில நீ சாப்பிடாம வெறும் வயிற்றுல கோர்ட்டுக்கு போற இல்ல, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இனிமே எனக்கு கவலையே இல்ல. இனிமே நீ அந்த பஸ் இந்த பஸ்ன்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நல்ல மகாராணி மாதிரி வண்டியில உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு ஓடிக்கிட்டே போலாம். நீ எப்படிமா இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. தேங்க்ஸ் பா, thank you so much. ஒரு வார்த்தைக்கு சொன்ன உடனே வாங்கி கொடுத்துட்டீங்களேப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. மா, வண்டிய பாருமா, அழகா இருக்குல்ல? அம்மா, வண்டி சூப்பரா இருக்குல்ல? என்ன இன்னும் வண்டி உனக்கு வாங்கின மாதிரி தொட்டு பாக்குற? இதே லாயர் பொண்ணுக்கு புரிஞ்சதா? உனக்கு இல்ல. ஏங்க, விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு? விடுமா. அப்பா, நீங்க பூஜை போடுறதுக்கான வேலையை பாருங்கப்பா. மங்களகரமான கலர்ல வண்டி வாங்கியிருக்கேள், அருமையா இருக்கு. இனிமே உன் பொண்ணுக்கு எல்லாமே விருத்தி தான் கந்தசாமி. அப்படி சொல்லுங்க சாமி. என் பொண்ணு காரு ட்ரெயின் பிளேன்னு வாங்கிட்டே போனோம். நீங்க நல்ல மந்திரத்தை சொல்லி பூஜை போடுங்க சாமி. ஆஹா, சதமானம் பவதி சதா யுஷ்புருஷக் சதேந்திரிய ஆயுக்ஷேவேந்திரியே பிரததஷ்டதி. சகலவித திருஷ்டி உபாதா நிவாரணதா சித்திரஸ்து. सर्वाभीष्टफलदा सिद्धिरस्तु. सकलकार्ये जयद्वदा सिद्धिरस्तु. शुभं भवतु. க்ஷேமமா இருங்கோ. ரொம்ப நல்லது, நல்ல நேரம். அம்மா, வண்டி எடுங்க. நீ வண்டி எடுமா, வண்டி எடுமா. வா 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 வா. ஸ்டாண்டர்டு. என்ன கந்தசாமி, பார்த்துட்டே நிக்கிறேள்? வண்டியில ஏறி உட்காருங்க. ஆமாப்பா, நீங்களும் உட்காந்து போயிட்டு வாங்கப்பா. நானா?
நான் வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டேன்னா அப்புறம் என் அருமை பொண்ணு வண்டி ஓட்டுற அழகை நான் எப்படி பார்க்க முடியும்? நீ 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 வண்டி எடுமா, ஏறு. அப்பா பாத்துப்பா. சூப்பர்மா. கந்தசாமி ஜாக்கிரதை. கந்தசாமி பொண்ணு சந்தோஷத்துக்காக என்ன வேணா செய்வார். அங்க பாருங்க, பொண்ணு படுற சந்தோஷத்துல கந்தசாமி குழந்தையாவே மாறிட்டார். சூப்பர்மா. அம்மாடி, என்ன இதெல்லாம்? முதல் முறையா உனக்குன்னு ஒரு வண்டி வாங்கிட்டு வந்தேன். அத நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கலையே. என்னம்மா பேசுற நீ? நான் வேற, அக்கா வேறயா? ஆமா, இப்படியே சொல்லு. உன் சந்தோஷம், ஆசை, விருப்பம் எல்லாத்தையும் தானம் செஞ்சிரு, இந்த வண்டி மாதிரியே. அம்மா, இது தானம் இல்லம்மா. அப்பா மத்தவங்க கிட்ட தன்மானத்தை இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அப்பா அந்த ஷோரூம் மேனேஜர் கிட்ட புது வண்டிக்காக என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா? அப்பா கிட்ட 5000 ரூபாய் பணம் வாங்கிக்கங்க, பேலன்ஸ் எல்லாம் நான் கட்டிடுறேன், இன்ஸ்டால்மெண்ட்டையும் நானே பே பண்ணிடுறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குடும்பத்தோட தன்மானம் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்ன மகளா பெத்ததுக்கு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா உங்க அப்பா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இத்தனை நாள் உங்க அப்பாவுக்காக கஷ்டத்தை சுமந்த, ஆனா இப்போ கடனை சுமக்க ஆரம்பிச்சிட்டியே. அங்க பாருமா, சந்தோஷத்துல அப்பா சின்ன குழந்தை மாதிரி எப்படி சிரிச்சிட்டு இருக்காரு பாரு. அங்க பாரு, எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதுமா. நீ இப்படி நினைக்கிறமா? ஆனா அனு மத்தவங்க மனசை பத்தி நினைக்க மாட்டேங்கிறாளே. அம்மா, என்னம்மா இது? உன்னை அப்பா இப்படி பார்த்தாருன்னா அக்காக்கு வண்டி வாங்கி கொடுத்ததுல நமக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைச்சு பாருமா. அப்புறம் எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிடும். கண்ணை தொடச்சுக்கோமா ப்ளீஸ்மா. நல்ல ஓட்டடா கண்ணு நீ வண்டி. சூப்பர்மா. சந்தோஷமா. யோ, நீ எல்லாம் ஒரு என்ன? சஞ்சீவ் ஐயா தான் ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்னா, நல்லா இருந்த சந்தோஷ் ஐயாவும் இப்ப வேற மாதிரி நடந்துக்கிறாரு. இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நமக்கு எதுக்கு வம்பு? கொஞ்சம் தள்ளியே நிப்போம். அன்னைக்கு காஃபி கப்பு பறந்து வந்த மாதிரி இன்னைக்கு சாப்பாடு தட்டு பறந்து வந்துற போது. எதுக்கும் நம்ம கவனமா இருப்போம். வா. மா, ஏய், என்ன எதுவுமே எடுத்து வைக்காம இருக்க? அவ வந்து உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இதோ எடுத்து வைக்கிறேம்மா. சீக்கிரம் வை. சரிம்மா. இங்க கூட நான் வைக்கிறேன், நீ மத்த வேலையை பாரு. இந்தாங்கம்மா. இந்தா இன்னொரு இட்லி வச்சுக்கோ. மா போதும்மா. சாப்பிடு.
கொஞ்சம் சட்னி வச்சுக்கிறியா? அண்ணி அண்ணன் சாப்பிட வரல? இல்ல, அவர் பசிக்கலன்னு சொன்னாரு. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏ வள்ளி. அம்மா, சஞ்சய்க்குன்னு நான் ஸ்பெஷலா இட்லி பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இல்ல அதெல்லாம் வேணாம். நான் சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா.